பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மிக சிறப்பாக மிக எழுச்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், தமிழின போராளி, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவின் முகத்தில் பெரிய மகிழ்ச்சியை காணக்கூடிய வகையிலே மிக சிறப்பாக நெமலி என்ற ஊரிலே நடைபெற்று நிறைவடைந்தது. அந்த நிகழ்விலே பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில கொள்கை விளக்க அணியின் துணை செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்வதை போல எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்றைக்கு எல்லோர் நடுவேயும் எடப்பாடி துரைசாமி என்கின்ற அந்த பெயர் இன்றைக்கு எல்லா பாட்டாளி சொந்தங்களுடைய உள்ளத்திலையும் உதட்டிலையும் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது, ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மதிப்பிற்குரிய எடப்பாடி துரைசாமி அவர்கள் நெமலிலே நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட பொதுக்குழுவிலே கொள்கை சார்ந்த வகையிலே சிறப்புரையாற்றினார். அந்த அருமையான உரையை பாட்டாளி உறவுகளும் உலகத் தமிழர்களும் கேட்டு அறிந்து மகிழ அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். நான் படித்த மகாபாரதத்தில் ஒரு காட்சி. மகாபாரதத்தில் குருசேகர யுத்தத்தை தடுக்க வேண்டும். குருசேகர யுத்தம் நடந்தால் உயிர்கள் பெருகும், உத்திரம் நாளி பல லட்சக்கணக்கான வீரர்கள் மடிவார்கள். ஆகவே இந்த யுத்தம் நடைபெறக்கூடாது என்பதற்காக கடவுள் கிருஷ்ண பரமாத்மா துரியோதனன் கூண்டு போகிறார். துரியோதனன் கூண்டு போகின்ற பொழுது அவர் கிருஷ்ண பரமாத்மா என்பது துரியோதனனுக்கு தெரியாது. துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார், பாண்டவர்கள் 13 ஆண்டு வனவாசத்தில் 5வது வாசத்தில் முடித்துவிட்டு வந்துவிட்டார்கள், அவர்களுக்கு உரிமையான பாதி ராஜ்யத்தை கொடு, இந்த போர் வேண்டாம் என்று கேட்கிறார். துரியோதனன் சொன்னான், கொடுக்க முடியாது. சரி, கடைசியாக 5 தேசங்களை கொடு. துரியோதனன் சொன்னான், அதையும் கொடுக்க முடியாது. சரி, 5 கிராமங்களையாவது கொடு, அதையும் கொடுக்க முடியாது. துரியோதனன் சொன்னான். இறுதியாக கிருஷ்ண பரமாத்மா கேட்டார், அவர்கள் 5 பேர் குடியிருப்பதற்கு 5 வீடுகளை கொடு. துரியோதனன் சொன்னான், அப்பொழுதும் கொடுக்க முடியாது. ஊசிகளை அவர் நிலம் கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். அதற்கு பிறகுதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், துரியோதனா வந்திருப்பது யார் என்று தெரியாமல் பேசுகிறார் என்று கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபம் எடுத்து விண்ணுக்கு மண்ணுக்கும் இருக்கிறார். அப்பொழுது துரியோதனன் சொன்னார், வந்திருப்பது கிருஷ்ண பரமாத்மா என்று அறிந்தவுடன் கிருஷ்ண பரமாத்மாவின் பாதம் பணிந்து வணங்கி எடுக்கும் என்று சொன்னார். வந்திருப்பது கிருஷ்ண பரமாத்மா என்று தெரிந்ததற்கு பிறகு உங்களுடைய விஸ்வரூபத்தை காண்கின்ற பெரும் பாக்கியத்தை என் வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன். ஆனால் கண்ணா, எந்த காரணத்தை கொண்டும் பாண்டவர்களுக்கு வீசுகளில் நிலம் போல கொடுக்க மாட்டேன். இதோ கண்ணு கட்டிய தூரத்துக்கு அப்பாலும் 100 யோசனை பேர் அடிவடையில் நிற்கின்ற பேரும் மலைகளில் இடம். இந்த குலத்தலைவர்களாக என்பவன் இருக்கிறார். அவருடைய வில்லுக்கு பதில் சொல்லுக்கு உரிய எந்த பேரனும் பாண்டவர்களுடன் இல்லை. எங்களுக்கெல்லாம் போர் பயிற்சியும் ஆய கலைஞர் 64 கற்றுத்தந்த பிறகு துரோகாச்சாரியாக இருக்கிறார். சாதாரணப்பட்ட அசத்தாமன் இருக்கிறார், சன்னியன் இருக்கிறார், எனக்கு அரசியல் ஆலோசனை கேட்பதற்கு என்னுடைய மாதா சகதி இருக்கிறார். இவர் அனைத்தையும் தாண்டி தங்களுடைய உயிரை கொடுத்ததும் என்னுடைய உயிரை காப்பாற்றும் என்ற என்னுடைய ஆளுநர் போலன் நண்பன் கல்வன் இருக்கிறார். ஆகிய 8 கொண்டும் ஊசி முனையை நிலம் போல தரமாட்டு ஊசி என்ற யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறேன் என்று துரியோதனன் சொன்னதை போல இன்றைக்கு நம்முடைய ஐயாவுடைய பிள்ளை ஐயாவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரது மனதிலோடு ஆணவத்தோடு பேசிய துரியோதனன் கடைசியில் நாட்டிலிருந்து நகரமிருந்து மலையிலிருந்து பரிவாரம் இழந்து குருசேகர் யுத்த காலத்திலே கோவிலை தடுப்பதை போல நம்முடைய மருத்துவர் ஐயாவும் இருந்தார் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மாவின் இன்னொரு பெயர் தான் ராமராஜ். ஐயா கிருஷ்ண பரமாத்மா என்பது தெரியாமலேயே இன்றைக்கு ஐயாவோட யுத்தம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியில் ஐயா வெல்வார். ஐயா வெல்வதற்கு உங்களை போன்றவர்கள் இன்றைக்கு முழுமையாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிற பொழுது நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயாவை போல இந்த சமூகத்திற்கு இந்த இடத்திற்கு போராடிய ஒரு தலைவரை நீங்கள் பார்த்திருக்க முடியாது.
நடிகர் விஜய் நடத்திய கூட்டத்தில் கருவிலே 41 பேர் உயிரிழந்தார்கள். எதற்கு செத்தார்கள் என்று சட்ட ஒழுக்கும் தெரியாது. ஏன் செத்தார்கள் என்று அந்த கூட்டத்தை கூட்டிய நடிகர் விஜய்க்கும் தெரியாது. ஏன் இவர்கள் மரணம் அடைந்தார்கள் என்று ஆட்சி நடத்துகின்ற ஆட்சியாளர்களுக்கும் தெரியாது. விசாரணை கமிஷன் மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் 21 உயிர்களை எதற்காக கொடுத்தோம்? 21 உயிர்களை ஏன் களத்திலே பணியாற்றினோம்? இந்த வன்னிய சமூகத்திற்கான இடஒதுக்கீடு. 21 உயிர்களை பலி கொடுத்து 108 ஜாதிகளுக்கு அன்றைக்கு இடஒதுக்கீடு ஐயா பெற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு அது 118 ஜாதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டு இறுதியாக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அதிலே அரவாணிகளும் சேர்க்கப்பட்டு 119 ஜாதிகளுக்கு இன்றைக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. இந்த இடஒதுக்கீட்டிலே 21 பேரை நாம் உயிரிழந்தோமே, 21 பேரை பலி கொடுத்தோமே. நமக்காக அந்த 21 பேருக்காக அன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் பேசுவதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. திமுகவை சார்ந்தவர்கள் பேசவில்லை, அதிமுகவை சார்ந்தவர்கள் பேசவில்லை, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பேசவில்லை. ஆனால் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் அரசு கொடுங்கோன்மை அரசை நடத்திக் கொண்டிருந்த பொழுது, இந்தியாவை அடிமைப்படுத்திய பொழுது, இந்தியாவில் பிரிட்டிஷ் ராணுவம் செய்த கொடுமைகளை பற்றி அன்றைக்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே பிரிட்டிஷ் தேசத்தை சேர்ந்த இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் செரிகர் ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து செரிகர் பேசுகிறார். இந்தியாவில் எந்த நாடு? இந்தியாவிலே இங்கிலாந்து அடிமைப்படுத்தி இருக்கிறது. அந்த இங்கிலாந்து நாட்டின் பாராளுமன்றத்திலே இங்கிலாந்து நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசுகிறார். இந்தியாவில் இங்கிலாந்து ராணுவ மிகப்பெரிய கொடுமைகளை செய்கிறது என்று அவர் முன்மொழிந்து பேசுவதற்கு பிறகு அந்த தீர்மானத்தை வழிமுறை பேச வருகிறார் எட்மண்ட் பர்க் என்கிற ஒரு அற்புதமான நாடாளுமன்ற உறுப்பினர், இங்கிலாந்து நாட்டின் பேச்சாளர். எட்மண்ட் பர்க் இங்கிலாந்து நாட்டின் பாராளுமன்றத்தில் அந்த காமன் சபையில், இங்கிலாந்து நாட்டின் பாராளுமன்றத்திற்கு பெயர் காமன் சபை, காமன்ஸ் கமிட்டி, அந்த கமிட்டியிலே பேசுகிறார். எட்மண்ட் பர்க் இங்கிலாந்து நாட்டு ராணுவம் இந்தியாவில் செய்த கொடுமைகளை பற்றி அடுத்தடுத்தான குற்றச்சாட்டுகளை அவர் பேசுகின்ற பொழுது, இங்கிலாந்து நாட்டின் பாராளுமன்ற பார்வையாளர்கள் மாடத்திலே அமர்ந்திருந்த பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். சில பெண்கள் அங்கே மயங்கி விழுகிறார்கள். எட்மண்ட் பர்க் பேசி முடித்ததற்கு பின்னால் இங்கிலாந்து நாட்டின் பிரதமர் ஃபிராட்ரிக் என்பவர் சொல்கிறார், எட்மண்ட் பர்க்குடைய பேச்சு ஐரோப்பாவின் மனச்சாட்சியை கட்டி எழுப்பிவிட்டது. இந்தியாவில் கொடுமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக பேசுவதற்கு இங்கிலாந்து நாட்டின் பாராளுமன்றத்தில் இங்கிலாந்து நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இருந்தார்கள். ஆனால் இந்த மண்ணின் மனிதர்கள், இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள், இந்த மண்ணின் விவசாய மக்கள், இந்த மண்ணின் போர்க்குடி மக்கள், இந்த மண்ணின் மேற்குடி மக்கள் 21 பேர் உயிரிழந்ததை பற்றி பேசுவதற்கு அன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவரும் இல்லை. ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் அன்றைக்கு சிறைச்சாலையிலிருந்து ஜாமீன் பெற்று வெளியே வந்தவுடன் உயிரிழந்த 21 பேரின் குடும்பங்களுக்கு சென்று அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்த தமிழக போராளி மருத்துவர் ஐயா ஒருவர் மட்டும்தான். இன்னொரு முக்கியமான வரலாறு நீங்கள் பார்க்க வேண்டுமானால், தமிழ்நாட்டிலே தமிழக தலைவர் கலைஞர் என்று போற்றுகிறார்கள். தமிழ்நாட்டிலே ஜெயலலிதாவை புரட்சி தலைவர் என்று சொன்னார்கள், எம்ஜிஆரை புரட்சி தலைவர் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டிற்கே சம்பந்தம் இல்லாதவர்களால் தன்னை தமிழ்நாட்டின் தலைவராக காட்டிக் கொண்ட இந்த நாட்டில் இந்திய நாட்டின் பிரதமராக விபி சிங் வந்த பொழுது காவிரி நடுவர் மன்றம் அமைத்தார். அந்த காவிரி நடுவர் மன்றத்தின் நீதிபதி சித்தபோஸ் முகர்ஜி காவிரியின் 208 TLC தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு தர வேண்டும் கர்நாடகா என்று ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்தார். அந்த இடைக்கால உத்தரவை அமுல்படுத்த மாட்டோம் என்று கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள். தமிழ் பெண்களின் கற்பு சூறையாடப்பட்டது. கற்புக்காக ஒரு மிகப்பெரிய இதிகாசம், மிகப்பெரிய இலக்கியம் இருக்கின்ற இந்த நாட்டில் கற்புக்காக கண்ணகியின் பெயரில் சிலப்பதிகாரம் என்கின்ற ஒரு அற்புதமான இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாட்டில் இந்த தமிழ் பெண்களுடைய கற்பு கர்நாடகாவில் இன்றைக்கு சூறையாடப்பட்டது. அன்றைக்கு தமிழக தலைவர் என்று சொல்லக்கூடிய கலைஞர் அவர்கள் அமைதியானார். அன்றைக்கு ஆட்சியில இருந்த கோட்டைகளை பக்கமளித்த பாடல் ஜெயலலிதா அமைதியானார். தமிழர்கள் தாக்கப்பட்டு நெருக்கடியாக குற்றங்களும் குறைகளுமாக கர்நாடக எல்லையை தாண்டி ஒருவரை தாண்டி தமிழ்நாட்டை நோக்கி வருகின்ற அணியாக தமிழர்கள் வருகின்ற அந்த அவலமான காட்சிகளை பார்த்து அன்றைக்கு தமிழ்நாட்டிலே கொதித்து எழுந்த ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா மட்டும்தான்.
அன்றைக்கு தமிழ்நாட்டிலே மருத்துவர் ஐயா அறிக்கைவிட்டார், கர்நாடகாவிலே தமிழர்கள் தாக்கப்படுவது நிறுத்தப்படவில்லை என்றார். தமிழ்நாட்டிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை சேர்த்துக் கொண்டு போய் கர்நாடகாவிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு என்னுடைய தலைமையிலே பாதுகாப்பு கொடுப்பேன் என்று மருத்துவர் ஐயா அறிவித்தது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி கொண்டு போய் கிருஷ்ணகிரி நகரத்திலே அணிவகுத்து நிறுத்த வைத்தார் ஐயா. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. ஐயா கர்நாடகாவை நோக்கி புறப்படுகிறார் என்றவுடன் அங்கே காவல்துறை குவிக்கப்பட்டது. காவல்துறை குவிக்கப்பட்டு அங்கே தடியடி நடத்தப்பட்டு அடக்குமுறை பிரயோகம் செய்யப்பட்டது. அதிலே பலர் வழக்குகளை சந்தித்தார்கள். ஐயா படை திரட்டிக் கொண்டு கர்நாடகா வருகிறேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் கர்நாடகாவிலே தமிழர்கள் தாக்கப்படுவது நிறுத்தப்பட்டது. இத்தனைக்கும் பிறகு ஐயா நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, முதலமைச்சர் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. ஆனால் சாதித்து காட்டியவர் மருத்துவர் ஐயா மட்டும்தான். ஐயா 21 பேர் உயிரை பலி கொடுத்து நமக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததை பற்றி இங்கே எல்லோரும் பேசினார்கள். இந்தியாவிலேயே தமிழகத்தை பொறுத்தவரை மட்டும்தான் ஐயா 109 119 ஜாதிகளுக்கு, அருந்ததியர் சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தார். ஆனால் இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா தான். மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கின்ற பொழுது மண்டல் கமிஷன் 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை அமைத்தார். அந்த ஆணையத்தின் அறிக்கைகள் முடக்கப்பட்டிருந்தது. மொரார்ஜி தேசாய்க்கு பிறகு பிரதமராக வந்த இந்திரா காந்தி அந்த ஆணையத்தை கண்டுகொள்ளவே இல்லை. அவருக்கு பிறகு பிரதமராக வந்த ராஜீவ் காந்தி அவர்கள் அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை குறுந்தல் திறந்திலே குறுவை என்று சொன்னார். பிபிசி பிரதமராக வந்ததற்கு பிறகு அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை நிறைவேற்றினார். அதற்கு பெரும்பங்கு வகித்தவர்கள் யார் என்று கேட்டால் நம்முடைய மறைந்த சமூக நீதி தலைவர் பெரியவர் ஆனந்த் அவர்களும் நம்முடைய ஐயா மருத்துவர் ஐயா அவர்களும் தான். அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்துவிட்டு மண்டல் கமிஷன் அறிக்கையை பரிந்துரையை நிறைவேற்றி 27% இதர பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்திற்கு இந்தியா முழுவதும் மத்திய அரசின் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்தார். எதிலே இடஒதுக்கீடு கொடுத்தால் நீங்கள் இந்த இடத்தில் உற்று கேட்க வேண்டும். வேலை வாய்ப்பில் மட்டும்தான் பிபிசி அவர்கள் இடஒதுக்கீடை கொடுத்தார். 27% இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இந்தியா முழுவதும் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கிட்டத்தட்ட அதிலே பல்லாயிரக்கணக்கான ஜாதிகள் வருகிறார்கள். அதற்கு பிறகு அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்த காரணத்தாலேயே மிக உத்தமராக வாழ்ந்த பிரதமர் பிபிசி ஆட்சியை கவிழ்த்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அத்வானி ரத யாத்திரை போனார். ராஜீவ் காந்தி தலைமையேற்று மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தி பலரை தீ வைத்து கொளுத்தினார்கள், பலர் அவர்களாக கொளுத்திக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட அமலத்தை அந்த 27% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக நடத்தி காட்டியது பாரதிய ஜனதா கட்சியின் காங்கிரஸ் கட்சி. அன்றைக்கு பிபிசி அவர்களுக்கு உறுதியோடு எழுந்த ஒரே குரல் தமிழகத்தில் இருந்து மருத்துவர் ஐயா ஒரு குரல் தான். அன்றைக்கு பிபிசிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் மிகப்பெரும் கூட்டங்களை, கண்டன கூட்டங்களை நடத்தியவர் மருத்துவர் ஐயா என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதற்கு பிறகு காலங்கள் உருண்டோடியது. காங்கிரஸ் கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்தது. பிரதமராக மன்மோகன் சிங் இருக்கிறார். அதற்கு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற போது சோனியா காந்தி இருக்கிறார். அன்றைக்கு கூட்டணி கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே மருத்துவர் ஐயா காலையில் இருந்து கடும் கோபத்தோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். மண்டல் கமிஷன் அறிக்கையின் பரிந்துரையின் அடிப்படையில் 27% இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மத்திய அரசின் வேலை வாய்ப்பிலேதான் இருக்கிறது, கல்வியிலே இல்லை. ஆகவே 27% இடஒதுக்கீட்டை இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா காலையில் இருந்து மதியம் வரை கடும் கோபத்தோடு இருக்கிறார். அந்த சபையை நடத்தவிடவில்லை. தனி மனிதனாக நின்று எப்படி காட்டிலே சிங்கம் கூடி இருக்கின்ற கருதில் புலிகளை வேட்டையாடுகிறதோ அதை போல மருத்துவர் ஐயா சிங்கமாக சிலிர்த்தெழுந்து அந்த கூட்டத்தில் 27% இடஒதுக்கீட்டை மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஐயாவுடைய கோரிக்கையை ஏற்று சோனியா காந்தி ஐயாவுடைய கோபத்தை பார்த்துவிட்டு வந்து ஐயாவிடம் சொல்கிறார், இன்று நாளை இதை பற்றி விவாதிப்போம் என்று சொல்கிறார். ஐயா அந்த கூட்டணி கட்சி கூட்டத்திலே பேசிய அந்த காட்சியை பார்த்த பொழுது எனக்கு கிறிஸ்தவர்களின் புனித நூலான விவிலியத்தின் பைபிளின் ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு வாசகம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. உங்கள் கோபத்தில் சூரியன் கரையாக இருக்கட்டும் என்று அந்த கிறிஸ்துவ பைபிள் அந்த வாசகம் எனக்கு நினைவுக்கு வந்தது.
ஐயாவுடைய கோபத்தை பார்த்துவிட்டு சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் மதியத்திற்கு மேல் வந்து ஐயாவை பார்த்து இந்த ஆண்டு ஜூன் மாதம் நாங்கள் இன்னும் அதிகமான மாணவ சேர்க்கையை இடங்களை அதிகப்படுத்திவிட்டு 27% இடஒதுக்கீட்டை கல்வியில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கொடுக்கிறோம் என்று உறுதி கொடுத்ததற்கு அதற்கு பிறகுதான் ஐயா அமைதியானார். தனி மனிதனாக இந்திய அரசியல் வரலாற்றில் சமூக நீதிக்காக கூட்டணி கட்சி கூட்டத்தில் போராடி வாழாடி வெற்றியை பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவர்கள் மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் உயர் கல்வியை பெறுகிறார்கள் என்று சொன்னால் அது மருத்துவர் ஐயா ஒருவருடைய காரணம், அவருடைய தியாகம், அவருடைய போராட்டம் தான் காரணம் என்பதை நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை எதிர்க்கலாமா? இவ்வளவு அற்புதமான ஆற்றல் படைத்த தலைவர். போராட்டம் என்றால் மருத்துவர் ஐயாவார். மருத்துவர் ஐயாவை மிஞ்சி போராட்டம் நடத்துவதற்கு இந்த இந்திய உபகண்ட அரசியலில் இன்று வரை ஒரு தலைவர் கிடையாது. இன்றைக்கு 87 வயதில் வருகின்ற டிசம்பர் 12ஆம் தேதி வன்னியர்களுடைய உள் ஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இவற்றிற்காக போராட்டத்தை அறிவிக்கிறார். அந்த போராட்டம் சம்பந்தமாக மக்களிடையே போய் பிரச்சாரம் செய்யுங்கள், மக்களை சந்தியுங்கள், வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்களை சந்தியுங்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்புடையை சார்ந்தவர்களை சந்தியுங்கள். அந்த போராட்டத்திற்கு அணிதிரட்டுங்கள், அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துங்கள். அதன் மூலம் அனைத்து ஜாதிக்கும் சமூக நீதி, வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு பெற வேண்டும் என்று இன்றைக்கும் போராடுகின்ற ஒரு தலைவரை நீங்கள் இந்தியாவில் பார்க்க முடியாது. மருத்துவர் ஐயாவை விட்டால் இன்னொரு தலைவரை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த வன்னிய சமூகத்திற்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்குமான ஒரே ஒப்பற்ற தலைவர் மருத்துவர் ஐயா மட்டும்தான். மருத்துவர் ஐயா காலத்திலேயே அவரை போற்றுங்கள், அவர் பாதையில் நடந்து காட்டுங்கள், அவர் அறிவித்திருக்கின்ற போராட்டத்தை வெற்றி பெற செய்யுங்கள் என அன்போடு கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.